கொஞ்ச நாளைக்கு முதல்ல தினத்தந்தி ரொம்ப புகழ்பெற்ற நாளிதழ், உங்களுக்கு தெரியும், செய்திகளை முந்தி தருவது தினத்தந்தி. அதில் இளைஞர்களுக்கான அந்த மலர் மாதிரி தினத்தந்தியில் அந்த இதில் வாரந்தோறும் சனிக்கிழமை நீங்கள் இளைஞர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி மோட்டிவேஷனுக்கான கட்டுரை எழுதணும் அப்படின்னாங்க. நான் உடனே சரி எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, ஜெயிக்க போவது நீதான் அப்படின்னு சொல்லி, கலக்கப் போவது யார் அப்படின்னு என்னுடைய நண்பர் கமலஹாசனுடைய படத்தில் ஒரு பாட்டு வரும், வசூல் ராஜா MBBSல. கலக்கப் போவது யார் அப்படின்னு கேட்டால் நீ தான் அப்படின்னு வரும். நான் என்ன பண்ணேன், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஜெயிக்க போவது நீ தான் அப்படின்னு தலைப்பு கொடுத்து ஆரம்பித்தேன். இந்த புத்தகம் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றதுங்க. அதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கல்வித்துறையினுடைய உயரதிகாரியாக இருந்த டாக்டர் சங்கர் அப்படிங்கிற அந்த உயரதிகாரி சனிக்கிழமை தோறும் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஐயா இன்னைக்கு நீங்கள் எழுதின அந்த இதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அந்த பள்ளிக்கூடத்தில் வாசிக்க சொல்லி அந்த மாணவர்களெல்லாம் கேட்க சொன்னேன், அதே மாதிரி எல்லோரும் இதை பாருங்கள் படிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படி என்ன நான் அதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, என்னுடைய இளமை காலத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நான் வளர்ந்து வருகிற போது நான் சந்தித்த நபர்களை பற்றிய விஷயங்கள் அதில் இருக்கும். குறிப்பாக எங்கள் அப்பா ஒரு பாத்திரமாக வருவார், திருக்குறள் குமரேசன்கிறவர் ஒருத்தர் வருவார். எல்லாத்த காட்டில் அபூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சித்தர் ஒருத்தரை நான் அதில் காட்டியிருப்பேன். இந்த சித்தர் யார் அப்படின்னா, நான் 10 வயதாக இருக்கிற போது யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த சைவ மடாதிபதி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு மாதம் மகாபாரத ராமாயணம் பேசுவார். அவர் தங்கியிருக்கப்ப சுவாமிநாத தம்பிரான் அவர் பேர். அவர் தங்கியிருக்கப்ப அவருக்கு உதவி செய்கிறதுக்கு எங்கள் அப்பா என்னை தான் அனுப்புவார். நான் தான் போய் அவருக்கு அவருடைய சீடர்களுக்கு காலையில் உணவு பால் வாங்கி கொடுப்பேன், அவரை கூட்டிகிட்டு வருவேன், அந்த மேடையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி ஒரு மாதம் நான் கூட இருந்திருக்கேன். நான் இது எனக்குள்ளே பதிஞ்ச விஷயம். அது அவர் சொன்ன கதைகளெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை கதையில் நான் சேர்த்துருப்பேன். அப்படியே நான் சின்ன பிள்ளைய எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் அந்த சித்தர்னு சொன்னோன்னே, அந்த சித்தர் என்ன தகரத்தை தங்கம்மா மாற்றுவாரா, வாயிலிருந்து லிங்கம் எடுப்பாரா, வயிற்றுலேருந்து தங்கம் எடுப்பாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். அதெல்லாம் எடுக்க மாட்டார். அவர் சொல்கிற கதைகள் மூலமாக நம்ம 1000 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதில் இப்போ ஒரு உதாரணமாக வாரியார் சாமியினுடைய கதை ஒன்று நான் இந்த இதில் இந்த இதில் எடுத்து சொல்லியிருப்பேன். நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறது அரிதாகி போச்சு. கோவம் தான் என்ன செய்கிறோம், அப்போ கூட இங்கிலீஷில் தான் வைக்கிறோம். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, யாரையாவது நீங்கள் திட்டுனா கூட வஞ்சா கூட தமிழில் வையுங்களேன், உங்களை முருகன் வாழ வைப்பான் அப்படிங்கிறார். இதனடா அது ஆச்சரியமாக இருக்குது. யாராவது வஞ்சா நம்மளை வாழ வைப்பானான். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் 25 வருஷத்துக்கு முந்தி. என் கூட பட்டிமன்ற ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. ராத்திரி 11 மணி போய் இறங்கிட்டோம். குளிர் கொள்ளுது. எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்கு, கொண்டு வந்து அட்ரஸ் காணாம நான் ஒருத்தன். அப்படி அழுகுதான் நம்ம கூட விடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கும் தமிழ் தெரியாது, குளிரோ வாட்டுது. இந்த நேரம் எங்களோட வந்த ஒருத்தர் என்ன பண்ணார், கோபத்தில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் மேலே மோதிட்டார். மோதிட்டு சும்மா இருந்துருக்கலாம்ல, எருமாடு கணித்திரல அப்படின்னாரு. அவர் டக்குன்னு ஒரு கையை பிடிச்சிட்டார். எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஆமாம் அப்படின்னொடனே அதுக்குள்ளே என்னையை பார்த்துட்டார். அவர் ஒடியாந்து என்னையா இங்கே உட்காந்துருக்கீங்கன்னாரு. இல்லையா இப்படி பேச வந்தோம், அட்ரஸு காரணம், ஒன்றுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஓடி போய் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி ஒரு வேனை வர சொல்லி எங்களை நாங்கள் தங்குற இடத்துக்கு கூப்பிட்டு போய் வெந்நீர் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து 3 நாள் லீவ் போட்டு எங்களோட இருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் எல்லாம் முடித்த பிறகு ஆக்ரா முதலாலாம் கூப்பிட்டு போய் நினைவு பொருளாக வாங்கி கொடுத்து டிக்கெட் செக் பண்ணி எங்களை வழி அனுப்புறப்ப அப்படியே கண்ணீர் விட்டு, இத்தனையும் ஏன் நடந்தது தெரியுமா, ஒரு எருமாட்டினால் நடந்தது. எருமாடுன்னு இவர் வைய தமிழில் பதிலுக்கு அவரும் திருப்பி அவர் வையாமல் நீங்கள் எருமாடான்னு சொன்னோடனே தமிழ்நாடான்னு கேட்டுட்டு டக்குன்னு கூப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தார் இல்லையா. இந்த வார்த்தையை நம்ம யோசிச்சு பாருங்க. மொய்தாரணிகுள்ளல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரை இங்கு வாழ வைப்பான், வெய்யவாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. இது கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அது மொய்தாரணிகுள்ளல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். தமிழில் வஞ்சா வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னால் வாழ்த்துனா எவ்வளோ நல்லதுங்க.
இதெல்லாம் நான் என்ன பண்ணி சொல்லியிருப்பேன்னா, இது மாதிரியான சின்ன 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 கதைகள் எடுத்து சொல்லியிருப்பேன். தேவையான இடங்களில் பூரா அந்த திருக்குறள் குமரேசர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அருமையான திருக்குறள் சொல்லி காட்டுவார். எங்கள் அப்பா பல இடங்களில் விளக்கம் சொல்லுவார். அந்த சித்தர் கேள்விகள் மூலமாக சிலரை சிந்திக்க வைப்பார். இது அந்த கதை முழுக்க வருங்க. என்னுடைய 10 வயதுக்குள் நடந்த அத்தனை விஷயத்தையும் பள்ளிக்கூடத்து பையனாக இருந்து நான் சொன்ன விஷயந்தான் ஜெயிக்க போவது நீது தான். தினத்தந்தியில் இந்த தொடர் வந்து பிறகு நூலாக வந்து வெளியிட்டோம். யார் வெளியிட்டா? என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் தான் சென்னையில் வெளியிட்டார். இன்றைக்கி அது அந்த பதிப்பு வந்து அமுதம் பதிப்பகம் என்னுடைய புத்தகம் வெளியீடு தான். அது ஒரு பதிப்புன்னா 2000 காப்பியும் விற்று போச்சுங்க. அதுக்கு பிறகு நான் திருப்பி அதை போடணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெயிக்க போவது நீதான்னு சொன்னால் அதனுடைய முழு நாவலுடைய செய்தி என்ன தெரியுங்களா? நம்மளை விட்டால் யார் ஜெயிக்க முடியும்? நம்ம தான் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் வகுப்பில் நான் கேட்டேன், நாளைக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்க போகுது, யார் கலந்துக்கிற போகிறீங்க? அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு பையன்கிட்ட நான் கேட்டேன், அந்த நல்லா பாட்டு பாடுவானே அந்த பையனுங்க அப்படின்னு கேட்டேன். அவன் லீவு சார் அப்படின்னா ஒருத்தன். நல்லா பேசுவானே அந்த பையன், அவனுக்கு டெங்கு காய்ச்சல். சரி, பாடுமே அந்த பிள்ளைங்க, அது டிசி வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ நான் கேட்டேன், அப்போ நீ யாரா அப்படின்னு கேட்டேன். நீ யார்? பேச தெரியாது, பாட தெரியாது, நடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் நீ என்ன செய்ய போகிற? நீ படிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமை என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் வெளியில் போகாதே. எனக்குள்ளிருந்து என்னை பிரசவித்த நாள்தான் நான் உலகுக்கு தெரிந்த நாள் அப்படின்னு வைரமுத்து சொல்கிற மாதிரி நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு அந்த புத்தகத்தில் அருமையான செய்திகள் இருக்குங்க. 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கும், அருமையான நல்ல நகைச்சுவைகள் இருக்கும், அற்புதமான பாடல்கள் இருக்கும். இந்த பாட்டு செய்தி அத்தனையும் கொண்டதாகத்தான் அந்த ஜெயிக்க போவது நீதான்ங்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன்னு சொன்னால், கல்வித்துறையில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்லா சொன்னால் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வச்சோம்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேங்க, யார் சாய்ஸில் கேள்வி விடவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நானே என் புத்தகத்தை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அதை வாங்கி படித்து பாருங்கள், அதனுடைய அருமையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, வழக்கமாக நான் என்னுடைய புத்தகங்களில் நகைச்சுவை, மேடை பயணங்கள், உலக பயணங்கள் பற்றி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது ராமாயணம் பற்றிய புத்தகம். ஏவிஎம் மரக்கட்டளையில் சென்னையில் ஆண்டுதோறும் ஒரு சொற்பொழிவையும் அந்த சொற்பொழிவை நூலாக வெளியிடும் ஒரு முறையையும் வைத்திருக்கிறார்கள். போன ஆண்டு 2017ஆம் ஆண்டு அதற்கான அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்னை அழைச்சி, நீங்கள் ராமாயணம் பற்றி ரொம்ப அழகாக பேசுவீங்க, நீங்கள் ஒரு தலைப்பில் பேசணும். எஸ்பி முத்துராமன் இயக்குனர் அவர்கள் உங்களை தொடர்ந்துக்கிடுவாங்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். இலக்கிய வீதி இனியவன், அதே போல் வானதி பதிப்பகத்தை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. சரி, நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் காலங்காலமாக பேசிட்டாங்க. இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச பாத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயன், அனுமன். நான் உடனே அரியணை செய்யும் சிறிய திருவடி அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். அரியணை செய்யும் சிறிய திருவடி ஒரு 10 தலைப்பு கொடுத்துருந்தேன். சிறிய திருவடின்னா ஆஞ்சநேயருக்கு பேர் சிறிய திருவடி, அனுமனுக்கு பேர் பெரிய திருவடி யாரப்ப? கருடாழ்வார். அதாவது திருமாலை தாங்குகின்றவர்கள் 2 பேரும். அப்போ உடனே ஏவிஎம் சரவணன் அவர்கள் திரைத்துறை சார்ந்தவர் பாருங்க, அவர் சொன்னார், நல்லா இருக்குய்யா, இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. நான் உடனே கடல் தாவிய கதாநாயகன் அப்படின்னு, அருமை அப்படின்ட்டார். கடல் தாவு படலம் அப்படின்னு கம்பன் ஒரு படலம் வச்சுருக்கிறார். கடல் தாவிய கதாநாயகன், முதல்ல கடலை தாண்டி வெளி உலகத்தை இதை போய் பார்த்தவர் வந்து ஆஞ்சநேயர் தான். அதனால் நான் ஒரு முறை 2000ஆம் ஆண்டு மில்லினியம் ஆண்டு முதல் முறையாக நான் வெளிநாடு போகிற போது சிங்கப்பூர் போகிறப்ப ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு சொற்பொழிவோடு சொன்னேன், நான் விசா பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு முதல்ல ஆஞ்சநேயர்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன். ஏன்னா அவர் தான் முதல்ல கடல் தாண்டினவர், நான் கடல் தாண்டி போகிறதுனால இந்த அனுமதியை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னேன். இதே தலைப்பில் பேசுங்கன்னாங்க. ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மஹாலில் மிக சிறந்த அறிஞர்கள் முன்னிலையில் பேசுகிற வாய்ப்பு. தலைவர் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வந்திருந்தார். சிலம்பள்ளி செல்லப்பன், சாரதா நம்பியார் எல்லாருமே அந்த நிகழ்வில் இருந்தாங்க. 1 மணி நேரங்க
அந்த தலைப்பை பேசுகிற போது எத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சிங்கிறீங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், ராமாயணத்துக்கு கதாநாயகன் ராமன் தானே, அது என்ன கடல் தாண்டிய கதாநாயகன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அது எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 காண்டங்களை கொண்டதாக, அதாவது ராமாயணம் ஒரு 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 காப்பியம், இது 6 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கந்து காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். இதில் முதல்ல வரக்கூடிய 3 பகுதி ராமனுடைய பிறப்பு, வளர்ப்பு, காட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கு. பின்னாடி இந்த கிட்கிந்தா காண்டம் தொடங்கி சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் வரைக்கும் அந்த 3 பகுதியிலையும் பெரும்பகுதியான வேலை யார் அப்படின்னா நம்முடைய ஆஞ்சநேயருக்கு தாங்க உண்டு, அனுமனுக்கு தான் உண்டு. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த இன்டர்வலுக்கு பிறகு ஒரு கதாநாயகன் வருவாரே அப்படிம்போம் இல்லையா, அது மாதிரி இவர் தாங்க. இவரை பற்றிய அறிமுகமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு 12 தலைப்புகளில் இதை பற்றி எழுதியிருக்கேன். தலைப்புகள்லாம் கூட இருக்கட்டும், முக்கியமாக அது என்ன சொல்லியிருப்பேன்னா, அது இதுக்கு ஏற்றபடியாக இருப்பேன். அதாவது அஞ்சனை வயிற்றில் வந்தோன் அப்படிங்கிறப்ப சொழல் வல்லன் சோர்விலன் அப்படின்னு முதல்ல கொடுத்துருப்பேன். மருந்து மலை கொண்டு வந்த பாரதி அப்படின்னு சொல்லியிருப்பேன். கடல் தாவிய கதாநாயகன் சொல்லியிருப்பேன். ஒரு 10-12 தலைப்பு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இதில் இதை பற்றிய செய்திகளை ரொம்ப அழகான செய்திகளை நம்ம இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஒரே பாட்டில் சொல்லலாம். 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 1 6ஆக 6 ஏகி, 5 ஒன்று பெற்ற அணங்குகின்ற அயலார் ஊரில், 5 ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். என்ன பாட்டு பூரா ஒரே விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. 5ங்கிற ஒன்று பஞ்சபூதங்கள், அதாவது 5பூதம் தமிழில் சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஐயும் ஒரு பாட்டில் கொண்டு வராங்க கம்பன். எப்படி? நிலத்திலே தோன்றியவள் சீதை. இந்த நிலத்திலே தோன்றிய சீதையை ராவணன் தூக்கி சென்றதன் காரணமாக ராமனுடைய கட்டளையின்படி காற்றின் மைந்தனாகிய அனுமன் கடல் நீர் மேலே ஆகாயத்தின் வழியாக சென்று இலங்கையை அங்கே அந்த ராவணனுடைய கொடுமையை தீர்க்கும் பொருட்டு அவன் வாளிலே தீ வைத்த போது அந்த நெருப்பினை அந்த தீவிலே வைத்தான் என்று இந்த பாட்டு முடியும். இதில் பாருங்கள், நிலத்தில் பிறந்தவள் ஜானகி, நீரை தாண்டி சென்றான், ஆகாய மார்க்கமாக போனான், காற்றின் மைந்தனிவன், அங்கே நெருப்பை வைத்தான். 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 1 6ஆக 6 ஏகி, 5 ஒன்று பெற்ற அணங்குகின்ற அயலாரூரில் 5 ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இதை தாங்க நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் சொல்லணும். சரி, இப்போ இந்த புத்தகத்தில் இவ்வளவு தான் செய்தி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது பற்றி அரிய செய்திகள் அபூர்வமாக இருக்குது. சரி, இப்போ நான் சொல்ல போகிற என்னுடைய புத்தகம் எதுறீங்களா? இதுதாங்க உலகம் உங்கள் கையில். இந்த புத்தகம், இந்த புத்தகத்துக்கு இதில் ஒரு 12 கட்டுரைகள் இருக்கிறது. இதுக்கு முன்னுரை விளக்கப்படி என்னுடைய பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் கொடுத்துருக்கிறாரு. அதை காட்டிலும் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னுரை கொடுத்துருக்கவங்க இன்றைய இளைஞர்களுடைய ஒரு முன்னோடியாக விளங்குகின்ற மேடை பேச்சில் எப்படி விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொல்கிறோமோ அது மாதிரி பேச்சாளர்களின் பேச்சாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அவர் இதுக்கு முன்னுரை கொடுத்துருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. இது ஏன் எழுதுனேன் இந்த புத்தகத்தை அப்படின்னா, தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதுவேன், கல்கிக்கு எழுதுவேன், ஆனந்தவுடன் எழுதுவேன், இப்படிலாம் எழுதுவேன். இது ஆனந்தவுடனில் குழந்தைகளுக்காக ஒரு பத்திரிக்கை தொடங்கினாங்க, சுட்டி விகடன் அது பேர். அதுக்கு நீங்கள் எழுத முடியுமான்னு கேட்டாங்க. நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். எப்படி எழுத சொன்னால், நான் பேராசிரியர் இருக்கேன் கல்லூரிகளில். அந்த பையங்க எல்லாருமே கொஞ்சம் 20 வயது 18 வயதுக்காரவங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எழுதுகிறப்ப அதுக்கேற்ற முறையோடு எழுதணுமேனு யோசித்தேன். ஒரு 5-6 கட்டுரை அனுப்புகிறேன், பார்த்துக்கோன்னு சொன்னேன். அவங்க அனுப்பின உடனே ரொம்ப நல்லா இருக்குங்க, அதே மாதிரி கொடுங்கன்னாங்க. எப்படி சுட்டி விகடனில் எழுதுனதாங்க இந்த உலகம் உங்கள் கையில். இதில் 12க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு முறை எழுதுகிற போதும் அந்த படத்தோடு வந்தப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இதில் என்ன செய்திகள் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதில் நான் சொல்லிட்டு வர சுவாரஸ்யமான விஷயத்துக்கு இறையன்புடைய முன்னொரு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள், அபாரமாக இருக்கும். முதல் கட்டுரை எடுத்து பாருங்களேன், கற்றார்கள் வென்றார்கள், படித்தா ஜெயிச்சிடலாம், இதுதான் முக்கியம். இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா,
அமெரிக்க நாட்டில் இப்போ நம்ம கெண்டக்கி அப்படின்னு ஒரு மாநிலத்தை பற்றி சொன்னோன்னே என்ன பண்ணுறோம், என்னங்க இது தெரியாதா, கெண்டக்கி சிக்கன் கேஎஃப்சி அப்படிமோ. அது மட்டும் இல்லைங்க, அங்கே தான் ஒரு பெரிய மேதை பிறந்தார். அவருடைய தந்தையாருக்கு என்ன வேலைன்னா மரம் வெட்டுதலும் செருப்பு தைக்கிறது தான் வேலை. படிக்க வைக்க ஆள் இல்லை, அம்மா இறந்து போயிட்டாங்க, அத்தை வளர்க்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாரான், எங்கே புத்தகம் கிடைக்குன்னு போய் தேடி பார்த்துட்டு இருப்பாரான். ஒரு 10 மைலுக்கு எங்கிட்ட ஒருத்தர் வீட்டில் ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அப்போ எல்லாம் அச்சுக்கூடங்கள்லாம் பெருசாக வளராத காலம். அதுக்கு போய் அந்த புத்தகத்தை இரவல் கேட்டிருக்காரு. 3 நாள் தான் கொடுப்பேன், அப்புறம் திருப்பி கொடுத்துடணும். சரி வாங்கிட்டு போயிட்டார். சத்தம் போட்டு படிப்பாராம். போகிறப்ப படிச்சுக்கிட்டே போய் வர்றப்ப படிச்சுக்கிட்டே வந்து மரத்தில் உட்காந்து படித்து கிளையில் உட்காந்து படித்து நாளைக்கு புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும். என்ன பண்ணியிருக்காரு, வீட்டு கூரையில் இரவானம் இந்த அப்படி இருக்கும் இல்லையா, அதில் சொருகி வச்சுருந்துருக்காரு. அன்றைக்கி நைட்டு மழைங்க. மழைன்னா உங்கள் வீட்டு மழை எங்கள் வீட்டு மழை இல்லை, அப்படி பெய்யுது மழை. அமெரிக்காவில் மழை பெஞ்சு நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ என்ன ஆச்சு, அந்த வீடு இடிஞ்சு விழுந்து இந்த புத்தகம் சகதிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஒரு இரவெல்லாம் நனைஞ்சிருந்தும் கூட காலையில் இந்த புத்தகத்தை தேடி பார்த்தா சகதியோடு இருக்குது. அம்புட்டே உட்காந்து கழுவி இருந்திருக்காரு, கழுவி காய வச்சுருந்துருக்காரு. புத்தகம் எவ்வளோ பெருசு ஊதி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, புத்தகத்தை கொண்டு கொடுக்க போனார். அதனால வாங்க மாட்டேன்ட்டான். பணம் கொடு, இல்லைன்னா எனக்கு புது புத்தகம் வாங்கி கொடு. ஐயா நான் ஏழை, என்னால் புத்தகம் வாங்க முடியாமலும் பணம் இல்லாமலும் தானே உங்கள்கிட்ட வந்து வாங்கினேன், எனக்கு வேண்டாம். இப்போ என்னையா பண்ணலாம், சரி ஒன்று செய், என்னுடைய வயலில் 2 குதிரையை வச்சு விழுவேன். அமெரிக்காவிலலாம் குதிரையை வச்சு தான் விழுவாங்க, நம்ம இதில் மாடு வச்சு விழுகிற மாதிரி. ஒரு குதிரைக்கு உடல் நலம் இல்லை. நீ என்ன பண்ண, ஒரு பக்கம் குதிரை ஓடும், நீ இன்னொரு பக்கம் நின்று அதை விழுகணும், செய்வியா? இவர் உடனே என்ன கேட்டார் தெரியுங்களா, செஞ்சால் இந்த புஸ்தகத்தை எனக்கே கொடுத்துருவீங்களா? சரி நீ விழு பார்ப்போம். 3 நாள் ஒரு பக்கம் மிருகம் ஒரு பக்கம் மனுஷன். அப்படி விழுகிற போது சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இந்த புத்தகம் எனக்கு வரப்போகுது அப்படியே சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு பின்னாடி பல தோல்விகள் வந்தாலும் ஜெயிச்சு காட்டின அவர் யார் தெரியுங்களா, அவர் தாங்க ஆப்ரஹாம் லிங்கன். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நமக்கு கிடைக்குது பாருங்கள். இந்த ஒரு செய்தி நம்மளை அப்படி ஒழிக்கிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம வந்து சில விஷயத்துக்கான பின்னணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆல்ஃபர்ட் நோபல்னு ஒருத்தர், அவரும் அவருடைய அண்ணன் பேரும் நோபல் தான். அவங்க அண்ணன் இறந்து போனப்போ மறந்துட்டு அவர் பேரை போட்டு விட்டாங்க. எப்படி நோபல்ங்கிறவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது போட்டுருந்துருக்காங்க. அப்போ அந்த வேலைக்காரம்மாட்ட இவர் சொல்லியிருக்காரு, ஆல்ஃபர்ட் நோபல் இறந்து போயிட்டார் அப்படின்னு. அவர் சொல்லிச்சு, அந்த அம்மா போனால் போட்டோம், அந்த ஆள் கண்டுபிடிச்ச டைனமைட்னால தான் உலகமே அழிஞ்சிட்ருக்கு, ஒரு மரண வியாபாரின்னு மரணம்னு போட்டிருந்தாங்களாம். அவர் பார்த்துட்டுச்சா இப்படியாடா பேர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் என்ன பண்ணாராம், தான் சொத்தை முழுவதையும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றினாராம். அதாங்க நோபல் பரிசு. டைனமைட் மூலமாக சம்பாதித்த பணத்தை பூரா வச்சு உலகத்துக்கு பூரா நோபல் பரிசு வழங்கி அமைதிக்கே அந்த பரிசு கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய மனம் மாற காரணமாக இருந்த விஷயம். இதை நான் ஒரு கதையில் குறிப்பிட்டிருக்கேன். இதுக்கு முன்னுரை கொடுத்த இறையன்பு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நோபல் பரிசில் இயற்பியலுக்கு உண்டு, வேதியியலுக்கு உண்டு, இலக்கியத்துக்கு உண்டு, கவிதைக்கு உண்டு, சமாதானத்துக்கு உண்டு. சரி, கணக்குக்கு கிடையாதுங்க, தெரியுமா உங்களுக்கு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அதுக்கு அவர் வேடிக்கையான காரணம் சொல்லியிருக்காரு. ஆல்ஃபர்ட் நோபல் ஒரு பெண்ணை விரும்பினாராம். அந்த விரும்பின பெண்ணை அந்த கணக்கு வாத்தியார் கூப்பிட்டு போயிட்டாராம். இவருக்கு என்னமோ தெரில, அது மேலே கோபம் இருந்துச்சு நம்ம தெரில, அதுக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. இவருக்கு சரியாக கணக்கு பண்ண தெரில அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது தான். இப்போ இது ரெண்டும் நான் சொன்னேன்ல, இது மாதிரியான ஒரு 10க்கும் மேற்பட்ட அபூர்வமான செய்திகள் இந்த நூலில் இருக்குங்க. நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். இல்லாட்டி நான் இருக்கவே இருக்கல சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இது பண்ணிங்கன்னா புதிய புதிய புத்தகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கலாங்க. நான் எழுதின புத்தகம் இல்லை, என்னை கவர்ந்த புத்தகங்களையும் நான் பேச இருக்கிறேன்.